ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்குது இன்று உங்களை இவ்வளவு சந்திக்க. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, புதுசாகவும் வந்திருக்கிறீங்க. இயேசுவின் பார்ந்தவர்களே, நான் இப்போ சொன்னேன், ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த பொழுது கை மேலே இருந்தது அப்படின்னு. கை இப்படி இருந்தது. அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை? ஏன் நீங்கள் கேட்கல? நீங்கள் நினச்சிருப்பீங்க ஃபாதருக்கெல்லாம் தெரியும், ஃபாதர் எங்கே தப்பு சொல்ல போகிறார் இல்லையா? அப்படி உங்களுக்கு தப்பான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் பைபிளில் அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. பைபிளில் லூக்கா நற்செய்தியில் இருக்குது. பைபிளில் அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த ஆக்சுவலி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பாக ஆண்டவருடைய பிக்சர் போடுறவங்களாக இருந்தால் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பொழுது அவருடைய கை எப்படி இருந்ததுன்னு பைபிளில் இருக்குது. லூக்கா நற்செய்தின்னு நினைக்கிறேன். லூக்கா நற்செய்தி கடைசி அதிகாரம் 24. லூக்கா 24 இயேசுனுடைய விண்ணேற்றம் இருக்கு இல்லையா? அவர் மேலே போகும்பொழுது அவருடைய கை எப்படி இருந்ததுன்னு 50வது வசனம். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அடுத்த வசனம். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து கொண்டிருந்த பொழுதே அவர் காணாமல் போயிட்டார். அந்த மேகங்களில் காணாமல் போயிட்டார். அப்போ கண்டிப்பாக இயேசுனுடைய கை எப்படி இருந்தது? இட் வாஸ் அ ப்ரீஸ்ட்லி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ். ஆசீர்வதிக்கிற ஒரு கரங்களாக தான் இருந்தது. எங்களுக்கு கேரளாவில் ஒரு ரெட்ரீட் சென்டர் இருக்குது, அடிச்சரா அப்படின்னு சொல்லி, பரித்ரானா ரெட்ரீட் சென்டர். அங்கே நற்கருணை ஆலயத்துக்கு முன்னால், இங்கே நமக்கு நற்கருணை ஆலயத்துக்கு மேலே ஏதாவது சொரூபம் இருக்கா? நாங்கள் இப்படியெல்லாம் பார்க்குறது இல்லை ஃபாதர், நாங்கள் எப்பவுமே கீழே பார்க்குறவங்க தான். என்ன சொரூபம் இருக்குது? இப்படியா? திருஹிருதய ஆண்டவருடைய சொரூபம் இருக்குது. ஃபுல்லாக ஆஃபா, தலை மட்டுமா? ஃபுல் சொரூபம் இருக்குது. இன்னைக்கு கவனிங்க, பார்த்தீங்களா? நிறைய பேர் கவனிச்சதே இல்லை. ஸோ செக்ரட் ஆண்டவருடைய சொரூபம் இருக்குது. இப்படி நிற்கும். ஆனால் அங்கே எங்களுடைய அந்த அடிச்சிர ரெட்ரீட் சென்டரில் இப்படி இருப்பார் ஆண்டவர். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிக்சர். அது பிக்சர் ஒரு சொரூபம் இப்படி இருக்கும். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். இப்படி ஒரு சொரூபம் பார்த்ததே கிடையாது. ஆனால் பிறகு தான் பைபிளில் பார்த்த பொழுது அது விண்ணேற்றம் அடைந்த ஒரு ஆண்டவருடைய சொரூபம். அது இப்படி இருக்கும் ஆண்டவருடைய கை. சாதாரணமாக திருஹிருதய ஆண்டவரை நம்ம இப்படி தான் பார்ப்போம், ஆனால் இப்படி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே சென்றார். அந்த ஒரு ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு தங்கும். 2ஆம் வருகையில் வர வர இந்த ஆசீர்வாதம் தங்கணும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமக்காக இந்த ஒரு வருடம் ஆண்டவர் தந்த ஒரு பொக்கிஷம் தான். நமக்காக ஆண்டவர் தந்த ஒரு கிஃப்ட், பரிசு தான். அவர் தந்த டேனியல் லூர்துராஜ் அவர்கள். ஃபாதர் ஆக்சுவலி தென்கினி கோட்டையில் தான் இருந்தாங்க. தென்கினி கோட்டை ஆசிரமத்தில் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு உண்மையாகவே ஃபாதரை ப்ரொவின்ஸ்லேருந்து படிக்கணும்னு சொல்லி தான் விட முயற்சி செஞ்சாங்க. ஃபாதருக்கும் படிக்கணுன்ற ஒரு முயற்சி இருந்தது. ஆனால் ப்ரொவின்ஷியல் ஃபாதர் கேட்டார், 1 வருஷத்துக்கு அப்படின்னார். 1 வருஷத்துக்கு எல்லாம் ஒரு தியான மையத்துக்கு. ஏன்னா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு உதவி இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் ப்ரொவின்ஷியல் ஃபாதர்கிட்டையும் அவங்க டீம் கேட்டதுனால ஃபாதர்கிட்ட அவங்க கேட்டாங்க, ஃபாதர் வர முடியுமா அப்படின்னு கேட்டு. அதனால் ஃபாதர் 1 வருஷத்துக்கு வந்தார். ஆனால் 1 வருஷம் முடிஞ்சு இப்போ படிக்க போகணும். ஆனால் படிக்க போகணும் அப்படின்ற பொழுது பார்த்தா இன்னொருத்தர் லைனில் நிற்கிறாரு, வெயிட்டிங்கில் நிற்கிறாரு. அவருடைய சீனியரானவர். அவர் மாஸ்டர்ஸ் இன் லைசன்ஷியேட் தியாலஜிலெலாம் முடித்து போஸ்கோ ஃபாதர் படிக்கிறதுக்காக PhD அப்படின்ற ஒரு முடிவு இருக்கிறதுனால நமக்கு இந்த 2 குருக்களும் உங்களுக்கு நஷ்டமோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாகவே நஷ்டம்தான். ஃபாதர்ஸ் கிளம்புறாங்க இங்கேருந்து அப்படின்ற பொழுது நிறைய பேர் என்கிட்ட பர்சனலி கேட்டாங்க, ஐயோ ஃபாதர் இனி என்ன பண்ணுவீங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ அவங்க எவ்வளவு உதவியாக இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லா புரியும். எனக்கு உண்மையாகவே உதவியாக இருந்தாங்க. இல்லைனா ஹோல் நைட்டு கிடையாதுங்க, உங்களுக்கே தெரியும். 5:30 நான் ரூமில் நிற்கணும். அது காலையில் 6 மணி வரை நான் நிற்கணும். ஆனால் எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தவங்க தான் இவங்க 2 பேருமே. போஸ்கோ ஃபாதர் 2 வருடங்களும், டேனியல் ஃபாதர் 1 வருடமும் இருந்தார். டேனியல் ஃபாதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேனியல் ஃபாதர் எனக்கு செமினாரியில் ஃபாதர் வரத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ஃபாதருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஃபாதருடைய வீட்டிலிருந்து ஃபாதரை தூக்கிட்டு வந்தது அப்படி தான். 12th முடித்த பொழுது
அன்னைக்கு இருந்த வொகேஷன் ப்ரொமோட்டர் இந்த மாதிரி நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் வரான், அதனால் நீ ஒன்று பண்ணு, எனக்கு தமிழ் பேச தெரியாது, அவர் கேரளா சார்ந்தவர், அதனால் அவர் சொன்னார் நீ போய் தமிழில் பேசி அவனை மடக்கிட்டு கொண்டு வந்துரு அப்படின்னு தான் சொன்னார். அதனால் நான் போன பொழுது அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஓ அப்போ தமிழ் பேசுகிறவங்க உங்களுடைய சபையில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால பேரண்ட்ஸ் வேறு ஸோ ஹாப்பி. இல்லைனா வேறு ஏதாவது சபைக்கு போயிருந்திருப்பார். ஆனால் நமக்கு இந்த வின்சென்ஷன் சபைக்கு கிடைக்க காரணம் அவங்க வீட்டுக்கு போனேன், அன்றைக்கி பேசினேன், அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி தான் ஃபாதர் வந்தார். ஃபாதர் வந்த பொழுதும் ஃபஸ்ட்டு 3 months நான் ஃபாதர் கூட இருந்தேன், முதல் 3 மாதம். அதுக்கு பிறகு தான் நான் வேறு இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு மைனர் செமினாரியுடைய 3 மாதங்கள் அவர் கூட என்னால் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு அங்கிருந்து பல பயணங்களும் செஞ்ச பிறகு நாங்கள் திரும்ப ஃபிலாசபியில் ஒன்றா வந்தோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொண்டவர் ஃபாதர். அன்னைக்கு எனக்கு ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதருக்கு அப்படின்வார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுவும் குறிப்பாக நற்கருணை பற்றி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யூக்கரிஸ்ட் அப்படின்றது ஃபிலாசபியில் சாதாரணமாக யாருமே அவ்வளோ அதிகமாக படிக்க மாட்டாங்க. ஆனால் யூக்கரிஸ்ட் அப்படின்றது ரொம்ப விரும்பி படித்து அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் வைக்கும் பொழுதும் அவ்வளோ ஆர்வமாக நற்கருணை பற்றி பேசினவரும் நற்கருணை பற்றி படித்தவர் ஃபிலாசபி இருக்கும் பொழுது அவ்வளோ ஆர்வத்தை காமித்தவர். எந்த வேலையை கொடுத்தாலும் பொறுப்பாக கொடுத்தா அந்த பொறுப்புகளை அவ்வளோ அழகாக செஞ்சு முடிப்பார் ஃபாதர். எல்லா விதத்துலையும் செமினாரிலேருந்தே அந்த ஒரு குணம் ஃபாதருக்கு இருக்குது. அதனால தான் ஃபாதரை இங்கேருந்து அனுப்புனதும் கல்கட்டாவுக்கு தான் தியாலஜிக்கு அனுப்புனாங்க. கல்கட்டாவில் அந்த தியாலஜேட்டில் கிடச்ச சப்பாத்தியை வச்சு கிடச்சி கடலை கறியை வச்சு கடலை குழம்பை வச்சு என்ன தான் கிடச்சோ அது எல்லாமே கிடச்சி. தன்னை தமிழ்நாட்டிலேருந்து போனவர் அந்த உணவெல்லாம் செட் ஆகலை, இருந்தாலும் அதோட செட் ஆகி 4 வருஷத்தில் நல்லா படித்து அங்கே ஃபஸ்ட் ரேங்கோட பாஸ் பண்ணார். ஃபஸ்ட் ரேங்கோட வின்சென்ஷன் சபையிலிருந்து அந்த தியாலஜியில் ஃபஸ்ட் ரேங்கோட பாஸ் பண்ணார். அங்கிருந்து எங்களுடைய வொகேஷன் ப்ரொமோட்டர் ஆனார். அங்கிருந்து தென்கனி கோட்டையில் 2 வருடங்கள் தியான மையத்திலும் செமினாரியிலும் ப்ளஸ் வொகேஷன் ப்ரொமோஷன். பசங்க யாராவது எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்களையும் இந்த மாதிரி ஒரு 3 அப்பாயின்மெண்ட்டில் கடந்து போனாங்க. அந்த 2 வருடங்கள் அங்கே முடிந்த பிறகு தான் நான் கூப்பிட்டதுனால இங்கே வந்தாங்க. இங்கிருந்து இப்பொழுது திருச்சியில் வின்சென்ஷன் சபையினுடைய பாப்புலர் மிஷன் ரெட்ரீட் சென்டர் இப்போ பாப்புலர் மிஷன் டைரக்டர் யார்? ரஃபேல் ஃபாதர். அப்போது ரஃபேல் ஃபாதர் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவருடைய இந்த சபை உண்மையாகவே அவர் அந்த திறமையை புரிஞ்சு இன்றைக்கி அவர் பெரிய ஒரு பொறுப்பை தமிழ்நாடு பாப்புலர் மிஷனுடைய இயக்குனராக சபை அவரை இன்று நியமித்து அந்த பொறுப்பை நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குது. அப்போ இந்த ஒரு வருடம் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ற நிலையிலும் பொருளாளர் தந்தை என்ற நிலையிலும் இந்த 1 வருடங்கள் அவர் இந்த தியான மையத்தை இந்த 1 வருடம் அன்பு செய்து எல்லாருக்கும் உதவியாக இருந்த அருட்தந்தை அவர்களுக்கு என் சார்பாக, ஏன்னா ஃபாதர் சாஜி ஃபாதர் சொல்லியிருப்பார், ஸோ சொல்ல வருவார். ஸோ என் சார்பாக உங்கள் சார்பாக அருட்தந்தை டேனியல் அவர்களுக்கு அன்போடு நன்றி கூறுகின்றேன், வாழ்த்தி பாராட்டுகின்றேன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். போஸ்கோ ஃபாதர் 2 வருடம் நமக்கு உதவி பண்ணவர். ஃபாதரும் எனக்கு சின்னதில்தே தெரியும். ஃபாதர் ஃபஸ்ட் இயர் வரும்பொழுது நான் செமினாரியில் ரீஜெண்ட் பிரதராக இருந்தேன். எல்லா மல்டி டேலண்டட் ஃபாதர். ஷட்டில் பேட் எடுத்து நீங்கள் பார்த்தது கிடையாது, அவ்வளோதான், தலையை பிச்சுடுவார் அவர், ராக்கெட்டெல்லாம் பிஞ்சு போகும். இவ்வளோ ஷார்ப். லெஃப்ட் ஹேண்டர். பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், ஷட்டிலாக இருக்கட்டும், விளையாட்டு துறையாக இருக்கட்டும், அத்லெட்டிக்ஸ் ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், டான்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடிட்டுக்கெல்லாம் முன்னால் பிரதராக வந்திருக்கிறார். டான்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுவார். பிரேக் டான்ஸு செம்மையாக ஆடுவார் ஃபாதர். அதான் மலையாளத்தில் சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் பொண்ணாக்கும் அப்படின்வாங்க. அப்படி ஃபாதர் கை வச்சதெல்லாமே ஷேக்ஸ்பியர் கையில் ஒரு கல்லை கொடுத்தா தங்கமாக திரும்ப தருவார் தான் லிட்ரேச்சரில் சொல்லுவாங்க. அப்படி அவர்கிட்ட 51 அருளாலயம் கொடுத்த போது எவ்வளோ அழகாக வளர்த்தி கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியும். புது இனிஷியேட்டிவ்ஸ் கொடுக்குற ஒரு ஃபாதர். அங்கே பைபிள் கோர்ஸை கொண்டு வந்தார். 10 மாதம் பைபிள் கோர்ஸில் அதனுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்க அந்த மக்களுக்கு உதவி செஞ்சவர், பைபிள் படிக்க வைக்க உதவி செஞ்சவர். இந்த எல்லா விதத்துலேயும் வின்சென்ஷன் சபையினுடைய ஒரு அசெட்டு தான் ஃபாதர். ஃபாதர் அவருடைய பிஹெச்டிக்காக டாக்டரேட்டுக்காக ரோமுக்கு போகிறார். புது போப்பாண்டவர்கிட்ட போகிறார். நம்மளை எல்லா நாளும் விட்டு போகிறார். அவங்களை கை தட்டுறாங்க. இட்டலிக்கு போகிறாங்க. நல்லா படிச்சுட்டு வர சொல்லுங்கள், ஆசீர்வதிங்க ஃபாதர். இன்னும் பைபிள் எங்களுக்கு நல்லா இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. போஸ்கோ ஃபாதர் இட்டலிக்கு போனாலும் ஆஃப்டர் 3 years or 4 years கண்டிப்பாக திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வருவார். எங்களுக்கு செய்த எல்லா உதவிக்கும், டிவைன் மர்சி தியான மையத்திற்கு செய்த எல்லா உதவிக்கும், எல்லா அன்பிற்கும் பாசத்திற்கும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும்
இந்த டிவைன் மர்சி தியான மையத்தினுடைய எல்லாருடைய சார்பாக, இந்த குடும்பத்தின் சார்பாக அருட்தந்தை வில்லியம் ஜான் போஸ்கோ அவர்களுக்கு நன்றியார்ந்த பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். சாஜி ஃபாதர், டேனியல் ஃபாதருக்கும் போஸ்கோ ஃபாதருக்கும் வாழ்த்துறை கொடுக்கும் பொழுது ஜார்ஜ் ஃபாதர் இவர்கள் இருவருக்கும் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார். அன்பார்ந்தவர்களே, பிரியாவிடை எப்பொழுதுமே சோகத்தை தருகின்றது. ஆனால் இந்த பிரியாவிடைகள் நன்மைக்காக இருக்கிறதுனாலே நாம் இந்த பிரியாவிடை அவ்வளவு சோகம் நமக்கு தருவதில்லை. என்னவென்றால், நமக்கு தெரிந்தது போலவே இந்த 2 அருட்தந்தையர்களும் தங்களுடைய பணிகளை செவ்வனை செய்து அனைவருக்கும் முன்மாதிரியாக தூயாவின் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். அதனாலவே அவர்களுக்கு இந்த பிரியாவிடை நிகழ்வில் அவர்களுக்கு வாழ்த்து கூறி வழியெழுப்ப நாம் இங்கே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நான் போஸ்கோ ஃபாதரோடு ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி, அதாவது பெங்களூரில் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அப்பொழுது அவர் என்னை ரொம்ப செல்லமாக கூப்பிடுவார், சுப்பு சுப்பு என்று. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அவர் ஒவ்வொரு இப்போ யாராவது சந்தித்தாலும் அவர் என்னை அறிமுகப்படுத்துவார். பாருங்க, இவர் தான் என்னுடைய முதல் சுப்பீரியர், அதனாலவே இவரை நான் சுப்பு என்று தான் அழைப்பேன். இப்பொழுதும் அப்படிதான் அவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். எங்கே போனாலும், ஏதாவது ஒரு பயணத்துக்கு போனாலும் வண்டியில் போகும்போது சுப்பு எங்கே இருக்கிறீங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்போ அது ரொம்ப செல்லமாக அழைத்து ஒரு நல்ல ஒரு உறவோடு, நல்ல ஒரு நண்பனாக, தோழனாக, ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக எல்லாம் திகழ்ந்தவர் நம்முடைய போஸ்கோ தந்தை. இந்த தருணத்தில் அவர் மேற்பரப்புக்காக போகும்பொழுது எல்லா விதமான வாழ்த்துக்களும் நம்முடைய இல்லத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பணி சிறக்க, அவருடைய படிப்பு மேன்மேலும் முன்னேற நான் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இந்த தருணத்தில் ஒரு அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, அவர் ரொம்ப உழைப்பாளி என்று சொல்ல முடியும். இப்போ ஒரு பிரசங்கத்துக்காக எல்லாம் தயாராகும் பொழுது அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளை பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்புக்குரியது. என்னவென்றால், அவ்வளவு அவர் தயாரிப்போடு ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் வருகிறார். அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் வழிநடத்த அவர் வருகிறார். இந்த தருணத்தில் அவருடைய அந்த உழைப்புக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ற படிப்புக்கான அழைப்பு என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, டேனியல் ஃபாதரை பற்றி பேசும்பொழுது, இந்த இல்லத்தில் அவர் எனக்கு உறுதுணையாக இருந்தார், என்னுடைய வலங்கையாக இருந்தார். என்னோடு எப்பொழுதுமே ஒரு சகோதர நட்போடு எப்பொழுதுமே இருந்தவர் தான் டேனியல் ஃபாதர். அவரை பற்றி என்ன சொன்னாலும் மிக ஆகாது. என்னவென்றால், அவ்வளவு பாசத்தோடும் அன்போடும் அவர் இந்த இல்லத்தில் செயல்பட்டார். அவருக்கு கொடுத்த அனைத்து பொறுப்புகளையும் செவ்வனை செய்து இறைவனுடைய அருளை இந்த தியான மையத்தில் அவருடைய வார்த்தைகள் வழியாக, அவருடைய செயல்பாடுகள் வழியாக, அவருடைய ஜெபங்கள் வழியாக இந்த தியான மையத்தில் தியானத்தில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறக்கூடிய ஒரு 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 அழைப்பு தான் அவருக்கு இங்கு இருந்தது. அன்புக்குரியவர்களை, வழி அனுப்பும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. இருப்பினும் அவர் பொது பொறுப்பேற்று இந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவருக்கு இறைவன் தந்த அந்த வல்லமையை, அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர் செயல்படுவார் என்ற மகிழ்ச்சி உண்டு. அதற்காக இறைவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சொல்லுவோம், வாழ்த்து சொல்லுவோம். Thank you, fathers. சிலம்பார்ந்தவர்களை, அடுத்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. இந்த தியான மையம் தொடங்கி 20 வருடங்கள் ஆகிறது. 20 வருடங்கள். ஸோ May 15th 2005 தான் நம்ம ஆரம்பித்தோம். அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நமக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. புதுசாக பிறகு வந்தவங்க இருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்து அப்புறம் நடுவில் காணாமல் போனவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு செக்ஷன் மட்டும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வர இருக்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் 20 years தே ட்ராவல்டு வித் அஸ் இந்த தியான மையத்தோடு இணைந்து. அவங்க ஈவன் எனக்கு தோணுது சிலவங்க எல்லாமே 51 அருளாலயத்திலிருந்து தொடங்கின போதிலிருந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவர்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. எனக்கு எப்பயுமே ஒரு பயம், யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எப்பவுமே எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அப்போ வாலண்டியர்ஸ்னுடைய குரூப்பில் நான் மெசேஜ் போட்டிருந்தேன். 20 வருடங்களாக இங்கே இருப்பவர்கள் ஒரு ஆமீன் போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் எனக்கு மெசேஜ் போட்ட 15 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா
எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டிலேருந்து யார் இருக்கிறாங்க. அப்போ தோயிலி ஃபாதர் கிட்ட கேட்டோம், அந்தோணி ராஜ் பிரதர் கிட்ட கேட்டோம், போரஸ் பிரதர் கிட்ட எல்லாம் கேட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சோம். இருந்தாலும் ஒரு டவுட், யாராவது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ வி லெஃப்ட் அ மெசேஜ் அண்ட் அதிலிருந்து ஒரு 15 பேர் நமக்கு ஒரு ஆமீன் போட்டாங்க. அந்த 15 பேரை இப்போ நம்ம கௌரவிக்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு மெமெண்டோ கொடுத்து, ஏன்னா தன்னார்வ தொண்டர்கள், தே டு நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், அவர்கள் எதையும் எதிர்பார்த்து அல்ல செய்தது. ஆனால் அவர்களுடைய அந்த நன்மை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதால் இந்த 15 பேருக்கு இந்த 20 வருடத்தினுடைய நிறைவில் இந்த பெந்தகோஸ்து திருவிழாவின் அன்று ஒரு மெமெண்டோ கொடுக்க ஆசைப்படுறோம். அந்த மெமெண்டோ கொடுப்பதற்கு நம்மளுடைய சுப்பை கூப்பிடலாமா? சுப்பு ஃபாதரை கூப்பிடலாம். ஃபாதர் சுப்பீரியர் ஃபாதரை அழைக்கிறேன். ஃபாதர் கொடுப்பாங்க. அதை எடுத்து கொடுங்களேன். நான் பெயரை அழைக்கிறேன். அப்படியே வாலண்டியர்ஸ், உங்களுக்கு நான் அந்த மெசேஜ் போட்டிருந்தேன். அவர்கள் தயவு செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். 15 பேர். அவர் பேர் சாஜு ஃபாதர், அப்புறம் மறந்துடாதீங்க. எஸ், எனக்கு ஆமீன் போட்ட அந்த ஆர்டர்லேயே நான் பேர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர்லேயே நான் கூப்பிடுறேன். சிலவங்க வந்து கணவன் மனைவியாக ஒன்றாக இங்கே ஊழியம் செய்தவர்கள் உண்டு. பிரதர் பென்சி மிராண்டா, மிஸ்ஸஸ் அமிதா மிராண்டா. பென்சி பிரதர், அமிதா சிஸ்டர் வந்திருக்கீங்களா? தயவு செய்து எறிவாங்க. குடும்பமாக 2 பேருமே வாங்க, சேர்ந்தே வாங்க. முதல் ஆமீன் போட்டவங்க அவங்க தான், அதனால் ஆர்டர் இல்லை. முன்னால் வந்துடுங்களே. கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. பிரதர் கிறிஸ்டி ராயன், பிரிஜிட் மிராண்டா. கிறிஸ்டி ராயன் பிரதர், பிரிஜிட் ஆன்டி. எஸ்தர் குரோம்பேட்டிலிருந்து இவங்க 2 பேர், அவங்க 2 பேர் ஜோடியாக வந்துடுங்க. ரொம்ப வருடங்கள் ஜெபமாலை, பரிந்துரை, ரொம்ப எல்லாரும் வந்து இன்னைக்கே நமக்கு வரும்போது கஷ்டமாக இருக்குது. அவங்க நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் எஸ்தர் குரோம்பேட். பஸ் ரொம்ப வருடங்களாக குரோம்பேட் அந்த ஏரியாவிலிருந்து மக்களை கொண்டு வருபவர். அமிதா டீச்சர் வந்து நமக்கு ப்ரீச்சிங் பண்ணுறவங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க. பென்சி பிரதர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வரும்போது இவ்வளோ கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. ஸோ பைக்கில் வருவாங்க, காலையில் வந்துட்டு நைட்டு போவாங்க. அப்படி ரொம்ப நிறைய தியாகங்கள் செய்து வருடங்களோളം 20 வருடங்களோളം வந்தவங்க இவங்கெல்லாம். அதனால தான் உங்கள் மத்தியில் இவர்களை கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இன்றைக்கி சீக்கிரம் வழிவிட்டுருங்களேன் கொஞ்சம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் புஷ்பராஜ் எம், சுசைராஜ் யூ, பல்லாவரம், கசிமேடு ரெடியாக இருங்க. இவங்க 2 பேர் வந்துட்டோம். எம் புஷ்பராஜ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தது நம்மளுடைய போஸ்டர், நம்மளுடைய கன்வென்ஷன் போஸ்டர் பார்த்து வந்தவர். இப்போ கன்வென்ஷன் டைம்லலாம் நீங்கள் பார்க்குற போஸ்டர் பேனர்லாம் கொடுக்குறவங்க இவங்க தான். சுசேராஜ் பிரதர். நம்மளுடைய கார்பென்ட்ரி ஒர்க்கு இங்கே நிறைய இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு பெரிய ஒரு உதவியாக வருபவர் சுசேராஜ் பிரதர். அந்தோணிராஜ் பிரதர், சிசிலி ஆன்டி. அந்தோணிராஜ், சிசிலி அந்தோணிராஜ். இவர்களும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து யூக்கரிஸ்டா சகாய மரியன். யூக்கரிஸ்டா. அடுத்தது பிரதர் ஜேம்ஸ் பி ஜோஸ். ஃபஸ்ட்டு கன்வென்ஷனுக்கு நர்சிங் ஆரம்பித்தவங்க, உதவி செஞ்சவங்க, நர்சிங் ஃபீல்டு வழியாக உதவி செஞ்சவங்க. ஜேம்ஸ் பி ஜோஸ் ரொம்ப வருஷமாக கேரளாவிலேருந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததே வின்சென்ஷன் சபைக்காக தான் வந்தார். எனக்கு அன்றும் இன்றும் ரொம்ப வருஷங்கள், ஏறக்குறைய எங்களோடு 30 வருஷமாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வேறு எங்கேயுமே எந்த வேலைக்கும் போக மாட்டார். அவருடைய ஒரே ஒரு ஊழியமே தான். விக்டோரியா எம், மாதவரத்திலிருந்து விக்டோரியா எம். அடுத்தது வர்கீஸ் என்எல்,
விக்டோரியா பரிந்துரை அன்று முதல் இன்னைக்கு வர ட்ரெயினில் வந்து இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க. வர்கீஸ் என்எல் இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே பார்க்க ரொம்ப வருடங்களாக இல்லையா, நம்ம போகிறோம் அது க்ளீனாக இருக்கலாம் பார்க்குறோம். அவ்வளோ எந்த வேலையானாலும் அவ்வளோ சந்தோஷமாக செய்கிறவங்க. நம்ம உட்கார சேரை தொடச்சி அந்த சேரெல்லாம் போட்டு நம்ம வரும்போது எல்லாம் ரெடியாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் பாருங்க இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ வயசானவங்களாம் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. டீச்சரெல்லாம் அன்று முதலே இன்னைக்கு வர பரிந்துரையில் இருக்கிறவங்க, பரிந்துரை ஜெபிக்கிறவங்க டீச்சர். தேங்க்யூ. மார்கரெட் மேரி ரெட்டில்ஸ்லேருந்து நடுவில் அவங்களுக்கு கேன்சர் கூட பாதிச்சுது. ஆனால் விடலை ஆண்டவரை, இவங்களும் விடலை இவங்க ஆண்டவரும் விடலை. ஆனால் அந்த நோயிலிருந்தெல்லாம் விடுதலையாயும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த காய்கறி நொறுக்கிறது எல்லாமே இன்றைக்கி அவங்க செய்கிறவங்க தான். சுவாமிநாதன் எம் அவருடைய பெயர், ஆனால் நம்ம கூப்பிடுவோம் அருண். பழவேற்காடுலேருந்து வந்தார், இப்போ மீஞ்சூரில் இருக்கிறாரு. நம்மளுடைய பார்க்குற அழகான பெயிண்டிங் எல்லாம் செஞ்சவர். பெயிண்டிங் எல்லாம் நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம குடிக்கிற சின்டெக்ஸ் டன் எல்லாம் சின்ன சின்ன எந்த வேலையாக இருந்தாலும் அந்த ரெடி டு இது. இவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். 15 பேர். Praise the Lord. இன்று எங்களை ரொம்ப அன்போடு நினைவு கூர்ந்து கௌரவித்த நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு நன்றி செலுத்த நம்முடைய ஊழியக்காரர்கள் அனைவரின் சார்பாக அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ஃபாதர் டைரக்டர் வர்கீஸ் ஃபாதர், நம்முடைய அருமையான சுப்பீரியர் தந்தை, அசிஸ்டன்ட் ஃபாதர், அனைத்து வின்சென்ஷியன் குருக்களுக்கும் எங்களுடைய நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த குருக்களால் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வர முடிந்தது இல்லையா. எங்களுக்கு மனசில் அந்த ஆசை இருந்தது, கடவுளுடைய இரக்கம் அதை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தது. நாங்கள் வந்து செய்தோம் என்றால் அது எங்களுடைய தகுதியோ திறமையோ அல்ல, ஆண்டவருடைய இரக்கம்தான் எங்களை இங்கு கொண்டு வந்தது. அதற்கு அந்த இரக்கத்தை வெளியே கொண்டு வந்த கருவிகளாக நம்முடைய அருட்தந்தையர்கள் விளங்கினார்கள். அன்றிலிருந்து 2005 இன்று வரைக்கும் நம்முடைய வின்சென்ஷியன் குருக்கள் எங்களுக்கு காட்டின அந்த ஊக்கம், தைரியம், ஆன்மீக வழி நடத்துதல் இதெல்லாம் சேர்ந்துதான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது, ஆண்டவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வின்சென்ஷியன் சபைக்கும் சபையினுடைய குருக்களுக்கும் நன்றி சொல்ல நம் அனைவருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான குருக்களையும் இந்த தியான சென்டரையும் நமக்கு தந்ததற்காக கடவுளுக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ. 20 வருஷம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா ஃபாதர் நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கும் there is a surprise. தன்னார்வ தொண்டர்கள் இந்த தியான மையத்தை நடத்தி கொண்டு போவர்கள் குருக்கள் மட்டுமல்ல, lot of volunteers, our prayer warriors எல்லாருக்குமே நன்றி.